ஸ்ரீகாந்தோ மாதுரோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகஸ்கரோ தேவஹ தம் வந்தே எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இன்றைய சுபதினம் பதிவில் மீண்டும் ஜிஎன்பி தி இசை வசீகரன் என்ற அந்த ஆவணப்படம் நான் இயக்கியது. அதிலிருந்து மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பார்க்கலாம். எபிசோட் 5 நினைக்கிறேன் சுபதினம். அதில் தான் ஜிஎன்பி இசை வசீகரன் பற்றிய முதல் பதிவு வந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அவர் கர்நாடக இசை உலகின் ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்கினார் இருந்தது. அது இன்றைக்கும் உண்மை அப்படின்னு ஏன் தெரிஞ்சதுன்னா, இந்த எபிசோட் 5 உடனே நிறைய பேர் பார்த்து ரசித்து அவர்களுடைய பாராட்டுதல்களையும் கருத்துக்களையும் எனக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். சோ அந்த இசை வசீகரன் அவர்களுடைய வசீகரம் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது என்பதற்கு இது நிதர்சனமான உண்மை. அதுல இன்னும் 2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஒன்னு எங்க அப்பா கூட பாடக்கூடிய டி.எஸ். வல்லீசன், எங்க சித்தப்பா, அவர் ஜிஎன்பியால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். ஆனால் ஜிஎன்பி அவர்களே டி.எஸ். வல்லீசன் இசையால் ஈர்க்கப்பட்டவர்ங்கிற தகவலை அப்ப சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எங்களுடைய மாமா, எங்க அம்மாவுடைய தம்பி, உபன்யாச சக்கரவர்த்தி எஸ். ஜெயராம் சர்மா அவர்கள் இளம் பிராயத்தில் கிட்டத்தட்ட ஜிஎன்பி ரசிகர் மன்ற தலைவராகவே இருந்தார் என்று பல விஷயங்களை, அபூர்வமான விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு எங்க மாமி ஸ்ரீமதி ஜெயராம் சர்மா அவர்கள், மங்களம் ஜெயராம் சர்மா அவர்கள் எனக்கு போன் பண்ணி, ஏன்னா இதை முன்னாடி எங்கிட்ட சொல்ல மாட்டியா, இன்னும் 2-3 அபூர்வமான தகவல்களும் மாமா அண்ட் ஜிஎன்பில இருக்கு அப்படின்னு சொன்னா. என்னன்னு கேட்டேன். ஒன்னு, கல்யாணமான புதிதில் அந்த மங்களம் ஜெயராம் சர்மா அவர்களை மாமா அவர்கள் will make it a point compulsorily to take her to GNB's concerts. நிறைய கான்சர்ட் நானும் மாமாவும் போய் ஜிஎன்பி இது கேட்டிருக்கோம். மாமிக்கு எப்போதுமே இசை பாண்டித்யம் உண்டு, ஞானமும் உண்டு. அது இந்த மாதிரி ஜிஎன்பி உடைய கச்சேரிகளை அதிகமாக கேட்டதால் இன்னும் அதிகமாகியது அப்படின்னு அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம், ஜிஎன்பி அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அடிக்கடி வீடு மாத்திட்டே இருப்பார். அவர் இருக்க விட்டே இழுத்து வேற மாதிரி புதுப்பித்து கட்டி கொண்டிருப்பார். அந்த மாதிரி ஒரு முறை அவர் ஏற்கனவே இருந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் இடிச்சுட்டு வேற மாதிரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அவருடைய சீனியர் டிசைபிள் எஸ். கல்யாணராமன், எங்க மாமா, இன்னொரு மாமா, அவர்கிட்ட கல்யாணம், இந்த ஜன்னல் மரம், ஜன்னத்துல இருக்க மரம், அப்புறம் அந்த வாசப்படி மரம், இதெல்லாமே நான் கட்டி போட்டு போறேன், சும்மா கிடக்கிறதுக்கு பதில் யாராவது வாங்கிக்கிறதா இருந்தா எடுத்துன்னு போக சொல்லு அப்படின்னு சொன்னான். இந்த தகவலை எங்க எஸ். கல்யாணராமன் மாமா கேஷுவலா ஜெயராம சர்மா அவரிடம் சொன்ன. ஜெயராம் சர்மா உடனே அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி போய் அந்த ஜிஎன்பி வீட்டில் இருக்கிற அந்த எல்லா அந்த கதவுகளையும் அந்த வாசக்கால்களையும் மடமடமன வாங்கி கொண்டு எங்களுடைய மேற்கு மாங்குளம் குருகுலம் வீட்டில் ஃபுல்லா அதை வச்சு கட்டிட்டார். இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த மாம்பலம் குருகுலம் வீட்டில் அந்த கதவுகளும் அந்த ஜன்னல்களும் ஒரு வேற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் அவைகள் ஜிஎன்பி வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. சோ கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடுங்கிற மாதிரி ஜெயராம சர்மா வீட்டு கதவுகளும் வாசப்படிகளும் கூட ஜிஎன்பி புகழ் பாடும் என்பதை நாங்க தெரிஞ்சிட்டோம். With this in mind, let's go to GNB the Isai Vasigaran. If painting is 2-dimensional, sculpture 3, one can say music is 4-dimensional, having its basics in tone, color, rhythm and melody. The world of music was mesmerized by the peaks that GNB, with his golden voice, reached in all these 4 dimensions of music. Ganaragas got a new valor. Rakti Ragas sprung a fresh lilt. Apurva Ragas redesigned a new horizon. The sheer magic of the letters GNB transfixed listeners and transported them to a totally new galaxy of musical experience. இது எங்க அம்மா சொன்னது. சாரு, the first time when I heard GNB was at மாதவ பெருமாள் கோவில். Everybody said பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் பாடுறார், அவர் BA ஆனர்ஸ் படிச்சிருக்கார். அப்போ அவர் ஃபர்ஸ்ட் கன்னடா வர்ணம், அடதாள வர்ணம் எடுத்தார். சரசோட அப்படின்னு பாடினார். அடுத்தது சரசோட அப்படின்னு ஒரு சங்கதி போட்டார். அப்போ எல்லாரும் நாங்கெல்லாம் தலையாட்டினோம். அந்த மாதிரி ஒரு பிருகாவே நாங்க கேட்டதில்ல. அப்ப அம்மா சொன்னா, அந்த ஒரே ஒரு சங்கதி அந்த வர்ணத்திலேயே அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார், ஒரு புது ஸ்டார். அரியக்குடி ராமாஞ்சியங்கார்,
Samangri Srinivas here, Maharaja Vishnath here, Chambai Vidyanatha Bhagavatar and other stalwarts. When they were singing at the height of their career, G&B made a mark that was unparalleled in the annals of Carnatic music. Can an 8-minute capsule give you the feel of a 3.5-hour concert? Yes. GNB Pardina Kandipa and the feel kadaikum. This was a gramophone record, just 8 minutes, released in 1940 of the Ragam Kalyani. GNB started off with an Alapanai. This was immediately followed on the violin by Kumbakonam Rajamanikam Pillai, again a brilliant rendition of the Ragam. Then he sings the Kriti Vasudeva Eni. Vasudeva Eni was GNB's hallmark Kirtana. After this, you have Palagat Mani Iyer doing a Tani. Brilliant again. And this record sale created history in those days. And you can say GNB apparently got a royalty of rupees 10,000 from the sales of this record in those days. அந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு ரங்கராமானுஜாயங்கார் நோட்டேஷன் முன்னாடி இருக்கு. பஞ்சமத்துக்கிட்டயோ மத்தியமத்துக்கிட்டயோ ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி தொடங்குற மாதிரி ஒரு பாடலை இவர் வந்து மேல் சஜத்தில் தொடங்கி ஸ்ட்ரெயிட் அந்த ஃபேஸ் டாப்னு அடிக்கிற மாதிரி என்னோட கற்பனைக்கு என்ன தோணுச்சுன்னா அது வாசுதேவா அப்படின்னு வந்து ஒரு அந்த மெய்காப்பாளர்கள் அந்த துவாரபாலகர்கள் வந்து கூவுறதை வந்து அந்த வாசுதேவா அப்படின்னு கூப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும். வாசுதேவா அப்படின்னா அது கூவுற மாதிரி ஒரு அரை கூவல் மாதிரி இல்லை இது. அதனால வந்து அவர் அப்படி செட் பண்ணாரோ. He changed it. வாசுதேவயனி வெட்டலினீதோ வாரி குணிகனரே. எந்த கச்சேரியிலையும் அது எவ்வளோ லோவாக சிங்க் ஆயிருந்தாலும் இந்த வாசுதேவனை எடுத்து பாடினா எல்லாரும் ஸ்டில் சிட் அப். You can visually see that happening. கச்சேரி தூக்கிடும். The Tamil film industry could also take pride from the fact that between 1934 and 1946, it featured GNB in 5 of its films. Nectar, whether it is poured from a golden, silver or copper vessel, tastes the same. So were GNB's renderings in films. சகுந்தலாங்கிற மூவியில் அந்த விருத்தம் காம்போதியில் பாடுறார். அது காம்போதி ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷம் தான் இருக்குது.
அவ்வளவு அபரிமிதமாக பிரமாதமாக பாடியிருக்கார். இந்த காம்போதியை கேட்கறதுக்காக நாதஸ்வர வித்வான் வீரசாமி பிள்ளை 64 வாட்டி பார்த்தாராம். மாசவள் வனமின்னை மறந்து கணம் தரியேன் என்னை மறந்தனல் மாசவள் வனமின்னை மறந்து கணம் தரிய செய்யும் வினை மறந்து மெய் உள்ளம் மறந்து அரண் மனை மறந்து அரண் மனை மறந்து மயங்கின விந்தையே 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 நான் மயங்கின விந்தையே அண்ணா வந்து 5 சினிமாவில் ஆக்ட் பண்ணிருக்கார். சகுந்தலை, சத்யனுசையா, பாமா விஜயம், உதயநன் வாசுதத்தா, ருக்மாகதான் 5 சினிமா ஆக்ட் பண்ணிருக்கார். எல்லாத்துலேயும் முதல் 2 படத்தில் வந்து நாரதர், அப்புறம் பாக்கி எல்லாத்துலையும் ஹீரோ ஆக்ட் பண்ணிருந்தார். அந்த காலத்தில் வந்து வசுந்தராவோட உதயநன் வாசுதத்தா ஆக்ட் பண்ணத்தில் முதல்ல வந்து எம்கேடி அதில் ஆக்ட் பண்ணுறதா இருந்தது. எம்கே தியாகராஜ பகதருக்கு என்ன சன்மானம் கொடுக்குறதா இருந்தாலும் அதே அமௌண்ட் 1 lakh and odd he was actually paid. And not only that, one more thing is entire amount was shown in his income tax return. However, his passion for concert performance restrained him from becoming a full-fledged film musician, thereby making him forego astronomical financial benefits. During the historic period from the 1930s to the 1960s, the style of GNB's music accommodated perceptible evolutions in terms of shruti and speed. The intellectual content, aesthetics and intricacies sported a fresh sheen, even while preciously retaining all its original charm. There have been 2 undecided and embittered sections of opinion regarding the aesthetic process of producing works of art, the classical and the romantic. Conceive romantically, manifest classically, vigor and beauty in parts, exquisite attractiveness and appeal in the whole. Sense of balance, sense of அளவு, ஒரு சங்கதி பாடினா இப்போ பண்ணவே மாட்டேன் ஜீன் சார். இந்த பேலன்ஸ் ஒரு ஃப்ரேஸ் பாடுறேன்னா ஒரு தெய்வத்துக்கு என்ன அளவு கொடுக்கலாம், நீதா பார்த்தா அதுக்கு என்ன அளவு கொடுக்கலான்றது அவர் தான் பாடிச்சா ஏதோ நம்ம பேசுற மாதிரி பாட்டு போயிட்டார். கிஃப்ட் ஆஃப் பேலன்ஸ். Romantic yet classical defines the charm of GNB's music. ராகத்தை ரொம்ப விஸ்தாரம் பண்றதுங்கிறது நாதஸ்வர வித்வான்களால் தான் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது.
ஆனால் ஜிஎன்பி அவர்கள் அதே மாதிரி வாய்ப்பாட்டிலேயும் ஏன் அதை விட நன்னா வாய்ப்பாட்டு வித்வான விஸ்தாரமா ராகத்தை பாட முடியும்னு நிரூபிச்சு அதை தன்னோட சாதனையா செஞ்சு வெற்றி கண்டார் ஜிஎன்பி அவர்கள். அவர்கிட்ட நிறைய பாடம் பண்ணேன். அவர் ஸ்டைல்லே வாய்ச்சா அப்போ எங்களுக்கு ஒரு கௌரவம். நான் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவருடைய ஸ்டைலில் நிறைய வாய்ச்சிருக்கோம். ராகத்தை வந்து ஒரு பல்லவிக்காக 1 hour பாடுறது, ஒரு கீர்த்தனைக்காக 25 minutes பாடுறது, இன்னும் சின்ன ஒரு குட்டி கீர்த்தனைக்காக ஒரு 5 minutes பாடுறது, இப்படி ராகத்தில் ராகம் பாடுறது எத்தனையோ வெரைட்டியை உன் பண்ணி ஒரு புது ஈபாக் மேக்கிங் மியூசிஷியன்னு சொல்லலாம் நம்ம ஜிஎன் சாரை. நீடாமங்கலத்தில் தஞ்சாவூர்கிட்ட இந்த கச்சேரி 4.5 மணி நேரம் நடந்து தி ஹோல் நாதஸ்வரம் வேர்ல்டு வாஸ் தேர். என் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வர சக்கரவர்த்தி அவர் வந்தார். அடுத்தா போல் என்ன ராகம் பாடணும் அப்படின்னு கேட்டார். ஸோ ராஜரத்னம் பிள்ளை வந்து அவர் தோடு அப்படி காமிச்சாராம், தோடி பாடணும் அப்படின்னு. தோடி பாடினார். ராஜரத்னம் என்ன பண்ணார், எழுந்திருந்தார், ஆண்டவனே என்னார், என் குழல்ல பேசுறது உங்க குரல்ல பேசுறது எல்லாரையும் தோடி எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்குன்னா அது எங்கிட்டே இல்லை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. ராக ஆலாபனையில் தார ஸ்தாயில் ரொம்ப நாள் நின்று பாடுவர். எஸ்பெஷலி காம்போதி, கல்யாணி அடிக்கடி வாசிக்கிற போது நேற்றுக்கு அந்த கச்சேரியில கல்யாணி பாடினாரு அதே தான் ரிப்பீட் பண்ணி இன்னைக்கு பாடுவோம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வர கல்பனையே வேற இடத்துல எடுத்து வேற தினசா வரும். உதாரணமா சாரங்கா பாடினார்னாக்க முதல்லயே அந்த சுத்தமத்தியமத்தை காமிக்க மாட்டார். ரொம்ப நாள் அதை டெவலப் பண்ணி நிறைய அதை விஸ்தாரம் பண்ண அப்புறம் கடைசியில அந்த ரிகமா ரிசாங்கிற கீழே வர பிடிகளை கொடுப்பார். அந்த கல்பனை இமேஜினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் அதுல ராகம் பாடுற போது கூட சொல்லுவார், மேல் ஸ்டேஜத்தில் எதுக்கு ஆரம்பிக்கப்படாது, ஒரு தோடியை மேல் ஸ்டேஜத்தில் ஆரம்பிச்சு சில இடங்களில் இப்படி பாடுறேன் பாருன்னு சொல்லிட்டு மேல் ஸ்டேஜத்தில் ஆரம்பிச்சு பல ராகத்தை கச்சேரியில் தோடியை சரிதா பமக்கரி சரிதா சரிகா அப்படின்னு ஆரம்பிச்சு இது பண்ணார். புரு கல்யாணி எல்லாரும் கிழியே குறைஞ்ச சாரிதா சரிகரிகா அப்படி பாடிட்டு இருக்காரு. நான் தால ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு த நீ பனி த பமகரிகா அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரம்மாண்டமா இருந்தது. I would now play a small piece of a Manji Alapana. Manji is a Gamaka laden raga.
It brought out the Raga Lakshana in a flashing manner. The Raga was established at the first pidi, first instance. No one can say it is not Manji. And then he will also give a flavor of the Kriti which is going to follow this Alapana. ஷஹானா, ரீதி கவளை, யதுகுல காம்போதி, அந்த மாதிரி ராகங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுவார், ஈஸியாக பாடுவார். பிகாஸ் தட் இஸ் வக்ர ராகங்கள், ஸ்பீடாக பாடுறது ரொம்ப கஷ்டம். பேகடை, நாயக்கி, வராளி, ஆண்டு பயிரி, இந்த ராகங்கள்லாம் நிதானமா ஸ்லோவா பாடினதா அழகியா போய் வேகமா பாடுறாளே அப்படின்னு சொல்லுவார். ஆனா அது வேகமா பாடி அந்த அழகியை கொண்டு நிரூபிச்சவர் அவர். தேவ மனோகரி, சுத்த சாவேரி, வசந்த பைரவி, the scope of elaborating is very limited. He was introducing such small ragas with a good flavor and small phrases, like teaching that ragas to the audience. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில ரெண்டிஷன்ஸ் ஆஃப் சில காம்போசிஷன்ஸ் நம்ம கேட்கறச்சே இந்த ராகத்துல இந்த பிரயோகம் வருது, இது இவா பாடிருக்காளே அவா பாடலையே, இது நம்ம பாடலாமா கூடாதாங்கிற டவுட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பட் when this man sings a raga, பேகடா பாடுறாருன்னா இன்னைக்கு the form of begada which is available in today's music is what I think GNB drew and gave. Absolutely. In terms of raga lakshanam அப்படின்னு பாக்குறச்சே ரொம்ப கிளியர் கட்டா அவர் வரைஞ்சிட்டார். அதை விட்டு அவர் வெளியில போல ஒரு அல்ப பிரயோகம் இந்த மாதிரிலாம் அவர் சொன்னதா தெரியல. ரொம்ப கிளியர் கட்டா இது சட்டிலா வரலாம், இது பதனி பம ரிகரிஸா ஒரே ஒரு வாட்டி வரலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எல்லாம் எடுத்திருக்கா அகாடமில ஸ்ரீராகத்தை பத்தி. இந்த மாதிரி ஒரு ஆம்பிகுவிட்டி அவர் கொடுக்கவே இல்லை எங்கேயும். இட் வாஸ் வெரி கிளியர் கட் அண்ட் செட் இந்த லட்சணம் இந்த லட்சணம் இந்த லட்சணங்கிறது ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணிருக்காரு. பார்த்தீர்களா? பார்த்து ரசித்தீர்களா? மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ருசிகரமான தகவலோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் நாட்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.